இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதை யாரையும் மனசில் வச்சு எழுதலை சரியா, பொதுவாக தான் எழுதியிருக்கீங்க. பட் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லும்போது அது ஒட்டுமொத்தமாக பெண்கள் சமூகத்தை சொல்லுது அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காதா? யாராவது இப்போ ஒரு பையனை திட்டி ஒரு கெட்ட வார்த்தையில் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் இப்போ இது எல்லாரையும் சொல்கிற மாதிரி தானே இருக்கும். அப்போ உங்களுக்குமே இருக்கும்ல, என்னடா இப்படி எழுதிருக்கீங்கன்னு. இப்படி நீங்க பையனை திட்டி அப்ப நீங்க எதுக்கு அந்த வரி எதுக்கு பாட்டுல போடுறீங்க? எந்த பாட்டை? நீங்க இப்ப நீங்க எழுதுனதுனால தானே அது ஃபேமஸ் ஆச்சு. ஃபேமஸ் ஆனதுனால தானே படத்துல யூஸ் பண்றாங்க. படத்துல யூஸ் பண்றது வேற, நீங்க எல்லாரும் கேக்குறதான பாட்டு. பாட்டுல நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப எதுக்கு நீங்க யூஸ் பண்றீங்க? நான் எழுதுனது தப்புனா நீங்க எதுக்கு பாட்டுல யூஸ் பண்றீங்கன்னு கேக்குறீங்க. நான் இல்ல தப்புன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப எதுக்கு நீங்க பாட்டுல யூஸ் பண்றீங்க? திரும்ப திரும்ப அந்த வார்த்தைய இந்த கவிதை இந்த கவிதை இந்த கவிதை இந்த கவிதை இந்த கவிதை இந்த கவிதைன்னு சொன்னது அவங்களுக்கு தெரியும். இந்த கவிதைன்னு சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். ஓகே சரி, படத்துல இருந்து படத்துல பாட்டு எழுதணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னீங்க. இப்போ வந்தப்போ கூட சொன்னீங்க என்னோட வரிகள்ல ஒரு பாட்டு வந்து இசையமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கீங்களா? ஒரு 2-3 வரி சொல்லுங்களேன் எங்களுக்கு. கண்ணாடி முன்னாடி நான் பேச மாட்டேன், பின்னாடி உனக்கு தெரியாது சரி என்ன கில்லாடி, நான் ஒன்னா நம்பர் கில்லாடி, எத்தனையோ பேருங்க பேசுறாங்க பின்னால, சத்தியமா சொல்லுறங்க ஜெயிக்க முடியும் என்னால. எந்த பல்லவி? கவிதை கோபால், நல்லா பேசிட்டு இருக்கீங்க, பாடும்போது மட்டும் உள்ள இருந்து ஒரு கானா வெர்ஷன் வருது, குரல் நல்லா எனர்ஜியா எங்கேருந்து வருது தெரியல. உங்களுக்குள்ள அப்பனா ஒரு சிங்கர் இருக்காரு. தெரியல எல்லாத்துக்குமே தெரியலன்னா எப்படி? நல்லா பாடுறீங்களே. சரி ஓகே நன்றி. இல்லைங்க, அந்த வாய்ஸ்லயே பேசலாம் நல்லா இருக்கும்ல, பாடும்போது மட்டும் அந்த வாய்ஸ் வருது. இல்ல அது பாட்டுன்னா நான் டெத்துலாம் போய் பாடிருக்கேன், இரங்கலுக்கான எல்லாம் போய் பாடிருக்கேன். அப்படிங்களா? எங்களுக்காக ஒரு இரங்கலுக்கான பாடி காட்டுங்களேன், எப்படி இருக்கும்னு பார்ப்போம். பத்தினி தெய்வமேடா அம்மா, உத்தமியாய் வாழ்ந்தவடா, 2 மாதங்களா என்னை கருவில் சுமந்தவடா, அம்மா போல உலகத்தில கடவுள் ஏதடா, என்ன அடிச்சாலும் பிடிச்சாலும் அம்மா தானடா, எங்க அம்மா தானடா, பள்ளிக்கூடம் போகும்போது கையை பிச்சு அனுப்புன, என்னை விட்டு போகும்போது கண்ணீர் விட்டு அழுகுன, ஆசைப்பட்ட அம்மா இந்த உலகத்தை மாத்துன, கண்ணீர் விட்டு அழுகணுன்னு என்னை விட்டு பிரிஞ்சையாம்மா, கண்ணீர் விட்டு அழுகணுன்னு என்னை விட்டு பிரிஞ்சையாம், அம்மா போல எங்க அம்மா போல உலகத்துல கடவுள் நீதடா, என்ன அடிச்சாலும் பிடிச்சாலும் அம்மா தானடா, எங்க அம்மா தானடா, எங்க அம்மா தானடா. இது ஒரு பல்லவி வச்சிருந்தேன். ரொம்ப அழகா இருந்துச்சு. இதுக்கு எப்படி மியூசிக்கு வரி எல்லாமே நீங்க தானா? மியூசிக் தான் நான் படுத்து சும்மா அந்த ராகம் கேட்குறேன், சும்மா தோன்றதை அப்படியே பாடிடுவீங்க. ஓகே, இப்போ அந்த பெண்ணை அந்த மாதிரி வர்ணிச்சு கவிதை எழுதிருக்கீங்க. பெண்களை நல்ல மாதிரி வர்ணிச்சு உண்மையாவே ஃபீல் பண்ணிலாம் வந்து பாட்டு எழுதிருக்கீங்களா? வேற ஏதாவது பாட்டு கவிதை எழுதிருக்கேன். சும்மா எங்களுக்காக ஒன்று சொல்லுங்களேன். காதலி உன் முகத்தை பார்த்தேன், என் முகத்தில் கலை ஒன்றும் தெரியவில்லை. உன் முகத்தை பார்த்தேன் காதலி உன் முகத்தை பார்த்தேன், உன் முகத்தில் கலை ஒன்றும் எனக்கு தெரியவில்லை. கலை ஒன்றும் எனக்கு தெரியவில்லை. பெண்ணே உன் மனதை பார்த்தேன், அங்கு நான் இருக்க இடமும் இல்லை. இருக்க இடமும் இல்லை. வேற யாராவது இருக்காங்க? பெண்ணே உன் கண்களை பார்த்தேன், அப்பொழுதுதான் உனக்குள் நான் இருக்கின்றேன் எனக்கு தெரிந்தது. கண்களை பார்த்தேன். ஓகே ஓகே ஓகே. அப்பொழுதுதான் உனக்குள் நான் இருக்கின்றேன் எனக்கு தெரிந்தது. காதலியே ஐ லவ் யூ. காதலியே ஐ லவ் யூ. எண்டிங் உன் மனசுல நான் இருக்கேன், அப்படின்னா தானே கண்ணுல இருக்கேன். கண்ணே நான் இப்போ உங்க அண்ணனை பார்த்தா உங்க அண்ணுக்குள்ள நான் இருக்கேன், நீ எங்க அண்ணனை பார்த்தா எங்க அண்ணுக்குள்ள. நம்ம அவன் எதுக்கு நின்று பார்த்தா உங்க கண்ணுக்குள்ள நான் இருக்கேன்னு. தள்ளி போய் பார்த்தா தெரிய மாட்டோம்ல. அதான் தள்ளி போய் பார்த்தா. சரி விட்டு என்னங்க சரி விட்டுருங்கட்டீங்க. ஆனா பரவாயில்லையே, உள்ள இருந்து பயங்கரமா வருது, கேட்க கேட்க டக்கு டக்கு டக்குன்னு வரும். ஸ்டாக் இருக்கு, ஸ்டாக் நிறைய வச்சிருக்கீங்க.